வணக்கம். சைபர் பாதுகாப்புன்னா என்ன நினைப்பீங்க? பெரிய பெரிய சுவர்கள் கட்டி ஹேக்கர்ஸ உள்ள வராம தடுக்கிறது, அப்படிதானே? ஆனா ஒருவேளை அந்த ஹேக்கர்ஸ நாமளே வாங்க வாங்கன்னு உள்ள கூட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல? ஆனா இதுதான் ஹனிபாட் அப்படிங்கிற ஒரு செம்ம ஸ்மார்ட்டான டெக்னிக்கோட அடிப்படை. அது எப்படி வேலை செய்யுது? அது ஏன் இவ்வளவு முக்கியம்னு நாம இப்ப பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த டாபிக்ல நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல சைபர் பாதுகாப்புல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை பத்தி பேசுவோம். அப்புறமா ஹனிபாட்னா என்ன, அதுல என்னென்ன வகைகள் இருக்கு, அதோட சாதக பாதகங்கள் என்ன, கடைசியா இது எப்படி நம்மளோட பாதுகாப்பு அணுகுமுறையை மாத்துதுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல சைபர் பாதுகாப்புல இருக்கிற ஒரு பிளைண்ட் ஸ்பாட் பத்தி பார்க்கலாம். அதாவது நம்ம வழக்கமா பயன்படுத்துற பாதுகாப்பு முறைகள்ல என்ன குறை இருக்கு, ஏன் நமக்கு ஹனிபாட் மாதிரி புது கருவிகள் தேவைப்படுதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஒரு சைபர் அட்டாக்கரை உங்களால ஜெயிக்க முடியுமா? இதுதாங்க சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் தினமும் அவங்களுக்குள்ள கேட்டுக்கிற கேள்வி. இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல இது வெறும் ஒரு டெக்னாலஜி சண்டை மட்டும் இல்ல, இது ஒரு செஸ் கேம் மாதிரி. யார் அடுத்த மூவ சரியா கணிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இப்போ பாருங்க, ஃபயர்வால்கள், ஆன்டிவைரஸ் இதெல்லாம் நம்மளோட முதல் பாதுகாப்பு சுவர் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா, இது எல்லாமே ஒரு தாக்குதல் நடந்த பிறகுதான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது இது ஒரு ரியாக்டிவ் அப்ரோச். இதனால அந்த அட்டாக்கரோட உண்மையான நோக்கம் என்ன, அவங்க என்ன புது டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாமலே போயிடுது. நாம எப்பவுமே அவங்களுக்கு ஒரு படி பின்னால தான் ஓடிட்டு இருக்கோம். சரி, இந்த ஆட்டத்தோட போக்கையே மாத்த ஒரு வழி இருக்கு. அந்த புரட்சிகரமான கருவிதான் ஹனிபாட். இது நம்ம பாதுகாப்ப அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற ஒரு புது அணுகுமுறை. அப்போ ஹனிபாட்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு டிஜிட்டல் தேன் குடுவை மாதிரி, இல்லனா ஒரு புறான கூட வச்சுக்கலாம். ஹேக்கர்ஸை உள்ள வர வைக்கிறதுக்காகவே நாமளே வேணும்னே ஒரு வீக்கான சிஸ்டமை உருவாக்குறோம். அவங்க அதை ஒரு ஈஸியான டார்கெட்னு நினைச்சு உள்ள வந்த உடனே அவங்களோட ஒவ்வொரு அசைவையும், அவங்க என்ன பண்றாங்கன்னு எல்லாத்தையும் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிடுவோம். இதோட நோக்கம் அவங்கள தடுக்கிறது இல்ல, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். இது எப்படி வேலை செய்யுதுன்னா ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப்ஸ் தான். 1, அட்டாக்கரை உள்ள இழுக்கிறது. அவங்க இந்த போலியான சிஸ்டமை ஒரு ஈஸி டார்கெட் நினைச்சே உள்ள வருவாங்க. 2, அவங்களோட நடவடிக்கைகளை அப்படியே ரெக்கார்ட் பண்றது. அவங்க என்ன டூல்ஸ் யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரி டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னு எல்லாத்தையும் நாம நோட் பண்ணுவோம். 3, இந்த தகவல்களை வச்சு நம்மளோட உண்மையான சிஸ்டமை இன்னும் எப்படி ஸ்ட்ராங் ஆக்கலான்னு கத்துக்கிறது. அதாவது எதிரியோட ஆயுதத்தையே நாம எடுத்துக்கிறோம். சரி, எல்லா ஹனிபாட்டும் ஒண்ணு கிடையாது. அது வேலை செய்யற விதத்தை பொறுத்து அதுல 2 முக்கியமான வகைகள் இருக்கு. இதுல தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ரிஸ்க்குக்கும் நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு பேலன்ஸ் தேவை. ஒரு பக்கம் லோ இன்ட்ராக்ஷன் ஹனிபாட்ஸ், இதை செட் பண்றது ரொம்ப ஈஸி, ரிஸ்க்கும் கம்மி. இது ஒரு சில பேசிக் விஷயங்களை மட்டும்தான் சிமுலேட் பண்ணும். இதனால நமக்கு கிடைக்கிற தகவலும் ஓரளவுக்கு பேசிக்கா தான் இருக்கும். இன்னொரு பக்கம் ஹை இன்ட்ராக்ஷன் ஹனிபாட்ஸ், இது ஒரு முழுமையான ஒரிஜினல் சிஸ்டம் மாதிரியே இருக்கும். அட்டாக்கர்ஸ் இதுக்குள்ள ரொம்ப ஆழமா போய் வேலை செய்ய முடியும். இதனால நமக்கு ஏகப்பட்ட டீடைல்டு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆனா ஜாக்கிரதை, இதுல ரிஸ்க்கும் ரொம்பவே அதிகம். இன்னும் ஒரு படி மேல போனோம்னா பல ஹனிபாட்டுகளை ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய நெட்வொர்க்கே உருவாக்கலாம். அதுக்கு பேரு தான் ஹனி நெட். இது ஒரு முழு போலி நெட்வொர்க் மாதிரி. ரொம்ப பெரிய கோஆர்டினேட்டட் சைபர் அட்டாக்ஸை கண்காணிக்கிறதுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான டூல். ஹனிபாட்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தாலும் இது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது. இதுல சில முக்கியமான ரிஸ்க்ஸும் லிமிடேஷன்ஸும் இருக்கு. அதை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹனிபாட் ஒரு தாக்குதலை தடுக்காது, அதை வெறும் கண்காணிக்கும், அவ்வளவுதான். அதனால இது ஒரு ஃபயர்வாலுக்கு பதிலா யூஸ் பண்ணலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஹனிபாட்டை சரியா செட் பண்ணலைன்னா அதுவே ஹேக்கர்ஸ்க்கு உங்க உண்மையான சிஸ்டத்துக்குள்ள நுழைய ஒரு பேக்டோர் மாதிரி ஆகிடும். அது போக இதுல சில லீகல் பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, ஹனிபாட்ஸ்ங்கிறது ஒரு தனி ஆள் கிடையாது, அது ஒரு டீம் பிளேயர். உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற பாதுகாப்பு கருவிகளோட சேர்த்து இதையும் பயன்படுத்தும் போது தான் இதோட முழு பவரையும் நாம யூஸ் பண்ண முடியும். கடைசியா ஹனிபாட் கொண்டு வர்ற ஒரு பெரிய மாற்றத்தை பத்தி பார்ப்போம். இது வெறும் ஒரு டெக்னாலஜி மட்டும் இல்ல, சைபர் செக்யூரிட்டியை நாம பார்க்குற விதத்தையே இது மாத்துது. ஹனிபாட்டோட உண்மையான பலமே இதுதான். வெறும் தற்காப்புல மட்டும் கவனம் செலுத்தாம தாக்குபவரை புரிஞ்சுக்கிறதுல நம்ம கவனத்தை திருப்புது. அதாவது ஒரு அட்டாக் வரட்டும் பாத்துக்கலான்னு காத்துக்கிட்டு இல்லாம நாமளே முன்கூட்டியே போய் எதிரி என்ன பண்றான்னு கவனிக்கிறோம். அவங்களோட கேம் பிளானை நேரடியா பார்த்து அதிலிருந்து கத்துக்கிட்டு நம்ம பாதுகாப்பை இன்னும் பல மடங்கு அதிகமாக்குறோம். இந்த கோட்ல சொல்ற மாதிரி தான் இனிமேல் ஒவ்வொரு அட்டாக் முயற்சியும் நமக்கு ஒரு தோல்வி கிடையாது, அது ஒரு பாடம் கத்துக் கொடுக்கிற வாய்ப்பு. எதிரி நம்மள தாக்க முயற்சி செய்யற ஒவ்வொரு தடவையும் நாம இன்னும் ஸ்மார்ட் ஆகிட்டே போறோம்.
அப்போ இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். ஒருவேளை நம்ம பாதுகாப்போட எதிர்காலம்ங்கிறது பெரிய பெரிய சுவர்களை கட்டுறதுல இல்லாம அந்த சுவர்களை யாரு எப்படி தாண்ட நினைக்கிறாங்கன்னு புத்திசாலித்தனமா கவனிக்கிறதுல தான் இருக்குமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க?